அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கைஸ். மாஷா அல்லாஹ் கைஸ், மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம வந்து கபூஸ்தான் நினைக்கிறோம், துவா செய்யறதுக்கு வந்து அல்லாஹு அக்பர். இது என்னன்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூரா இம்ரான் சாப்டர் நம்பர் 3 verse நம்பர் 185. அதாவது வந்துகிட்டு குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இது நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்படுறாங்க. அதாவது வந்துகிட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னன்னா, இந்த எல்லா உயிரினமும் வந்துகிட்டு ஒரு நாளைக்கு வந்து மௌத்தை சந்திச்சே ஆகணும். ஓகே, குட். ஆனால் இதோட தஃப்சீர் எப்படி போகுதுன்னா, அதாவது வந்துகிட்டு நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாருமே வந்துகிட்டு மௌத்தை சந்திக்கிறன்றது வந்துக்கிட்டு ஒரு சாதாரண விஷயமே இல்லை. என்ன காரணம்னா, நம்ம கபூஸ்தானோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வந்துகிட்டுன்னு, அதாவது வந்துகிட்டு முன்கார் டான் நாக்கீர்னு சொல்லுவாங்க. மலக்கத்துமார், அவங்க பேர் முன்கார் டான் நாக்கீர். அவங்களோட உருவமே வந்துக்கிட்டு எப்படின்னா வந்துக்கிட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குமா. அல்லாஹு அக்பர், நவுசு பில்லா மின் ஸாலிக். ஆனால் இதில் ஒரே ஒரு ஆள் சிறந்த ஆள் யாருன்னா உமர் அல் கத்தா மட்டும்தான். மாஷா அல்லாஹ். மலக்கட் வந்து கேட்பாங்களா அவங்ககிட்ட, மா ரொப்புக்கான்னு, என்னோட இறைவன் அல்லான்னு எனக்கு தெரியும், உன்னோட இறைவன் யாரான்னு போய் கேட்பாங்கன்னா முன்கார் டான் நாக்கீர் மேலே போய் அல்லாட்ட தான் கேட்பாங்க. திருப்பிக்கிட்டு என்ன அல்லா இது திருப்பி என்கிட்டே கேட்குறாங்க. அதுதான்ப்பா சொல்லுவாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுதான் உமர் அல் கத்தா அப்படின்னு. நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் ஈமான் இல்லை. அல்லாஹு அக்பர். ஆனால் இந்த கபூர் வாழ்க்கைன்றது வந்துக்கிட்டு சாதாரண வாழ்க்கை இல்லை. நவுசு பில்லா மின் ஸாலிக். அது வந்துக்கிட்டு மாஷா அல்லாஹ், அது வந்து நமக்கு கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு டிஃப்ரெண்டான வாழ்க்கை. ஆனால் நம்ம எல்லாருமே அந்த வாழ்க்கையை வந்து சந்திச்சே ஆகும். அல்லாஹு அக்பர். அதையும் தாண்டி வந்துக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரா ஹுஜராத் சாப்டர் நம்பர் 49 verse நம்பர் 13. அதாவது வந்துக்கிட்டு யா ஹய்யுன்னஸ், யா ஐயுஹன்னாஸ். என்ன காரணம் வந்துக்கிட்டுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிமீன் அண்ட் முஸ்லிமான்னு சொல்ல யா ஐயுஹன்னாஸ்ன்னு சொல்கிறான். என்ன காரணம்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் சொல்கிறான் இந்த ஆயத்தை. எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சொல்கிறான் இந்த ஆயத்தை. இப்போ இன்னைக்கு இந்த வெயிலில் வந்துக்கிட்டு இந்த ஹதீஸ் வீடியோ எனக்கு செய்கிறது வந்துக்கிட்டு உண்மையிலே அப்படி அனத்துது. நவுசு பில்லா மின் ஸாலிக். ஆனால் இந்த கபூர் வாழ்க்கைன்றது வந்துக்கிட்டு இதுதான் உண்மையான நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம வந்துக்கிட்டு மாஷாரை தேடி போகிறதுக்கு. அல்லாஹு அக்பர். சொர்க்கமா நரகமான்னு பார்க்குறதுக்குன்னு. அல்லாஹு அக்பர். அந்த கபூர் வாழ்க்கை வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ நான் சொன்ன அந்த ஆயத் வந்து யா ஹய்யுன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னென்ன வந்துக்கிட்டுன்னு, நான் உங்களை படைச்சதுக்கு காரணம் வந்துக்கிட்டு ஆணையும் பெண்ணையும் சரி, நான் பல விதமான கல்ச்சர்லையும் பல விதமான ரேஸ்லையும் உங்களை படைச்சிருக்கேன். என்ன காரணம்னா, நீங்கள் எல்லாம் ஒருத்தவங்க புரிஞ்சு நடந்துக்கணுன்ற காரணத்துக்காக மட்டுமே மொத்த மக்களையும் சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதையும் தாண்டி வந்துக்கிட்டு கடைசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறான். என்னன்னா, யார் என்கிட்ட வந்துக்கிட்டு மாஷர்லையும் சரி இந்த மார்க்கத்துலையும் சரி என்கிட்ட நெருங்க முடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு வந்துக்கிட்டுன்னு, யாருக்குன்னா தக்குவா இருக்கும் அவங்க மட்டி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நெருங்க முடியும். அவங்களுக்கு வந்து பண வசதி, என்ன கலரு, அவங்க வந்து நல்லவனா கெட்டவனா, அல்லாட்டி வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட வந்துக்கிட்டு என்ன விதமான பதவி இருக்குது, அதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டானா. யாருக்கிட்ட வந்து தக்குவா இருக்கும் அவங்ககிட்ட மட்டும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நெருங்குவானா. அது சூரா ஹுஜராத் சாப்டர் நம்பர் 49 verse நம்பர் 13 சொல்கிறான். ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மள்ட்ட இன்னைக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கட்டும், நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இல்லாட்டி நம்மளுக்கு கீழே 1008 பேர் இருக்கட்டும், நவுசு பில்லா மின் ஸாலிக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துக்கிட்டு